கும்பகோணத்துல இருக்கேங்க. திருநாகேஸ்வரத்துல இப்ப ரெகுலரா நம்ம அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம். நல்ல நல்ல கார்களுடைய கலெக்ஷன்ஸ், அது இல்லாம ஃபுல்லாவே சர்வீஸ் ரெக்கார்டு கார்ஸ், லோக்கல் நம்பர்ஸ் நிறைய சொல்லிட்டு இருக்கலாம். இந்த வீடியோல எத்தனை கார் நம்ம பார்க்க போறோம்னா, ஒரு 4 கார் நச்சுன்னு பார்க்க போறோம். வெனியூ ஒரு ஃபேன்சி நம்பரோட, ஹோண்டா அமேஸ் ஒன்று பார்க்க போறோம். சைலோ, நீங்க ஒரு ப்ராப்பர் குவாலிட்டியான டாப் மாடல் சைலோ தேடுறீங்கன்னா இந்த சைலோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு நெயில் கிராச்சஸ் கூட இல்ல, உள்ள இன்டீரியர் நீங்க பாருங்க, அவ்வளவு சூப்பரா இருக்கும். அது இல்லாம ரெனால் குயிட் ஒன்று பார்க்க போறோம். 4 கார் தான் நச்சுன்னு பார்க்க போறோம். ஒரு வணக்கம், நான் உங்கள் வெற்றி ஷூட்டர். நீங்களாம் ரொம்ப சூப்பரா இருப்பீங்க நம்புறேன். சூப்பரா இருக்குன்னு இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி எப்போ போல ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய சின்ன இதை என்கரேஜ் பண்ணுங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு ஊக்கத்தை ஆர்வத்தையும் தரும். நான் கும்பகோணம் திருநாகேஸ்வரத்துக்கு நம்ம கேசவன் காசுக்கு ரெகுலர் அப்டேட்டுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படின்னா இங்க வந்து நீங்க இந்த கும்பகோணம் சரௌண்ட்ல எந்த சரௌண்டுக்கு இருந்தாலும் அடிக்கடி நான் சொல்றதுதான், நீங்க கார் வாங்கணும் அப்படின்னா முதல்ல எல்லா ஷோரூமும் போயிட்டு லிஸ்ட் எடுத்துக்கோங்க, காருடைய குவாலிட்டியை பார்த்துக்கோங்க. நீங்க இங்க கும்பகோணம் திருநாகேஸ்வரம் கேசவன் கார்ஸ் வந்தீங்கன்னா கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி உங்களுடைய திருப்திகரமான ஒரு வண்டியா அமையுங்க. ஓகே, இது இல்லாம நம்ம ஏற்கனவே அப்டேட் நம்ம போட்டிருக்கோங்க. பொலேரோ போட்டிருக்கோம், 2022 போட்டிருக்கோம், இனோவா போட்டிருக்கோம். அது ரீல்ஸ் எல்லாம் நான் வந்து டேக் பண்ணி விடுறேன். இங்க உள்ள கார்களுடைய குவாலிட்டி என்ன, பிரைஸ் என்ன, இதுக்கு ஃபைனான்ஸ் எவ்வளவு கிடைக்கும், எல்லாத்தையும் வாங்க நம்ம வீடியோல முழுசா பார்க்கலாம். ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு 2 வீலருக்கு மாற்றா நீங்க ஒரு வண்டி தெரியுங்க அப்படின்னா எல்லாருமே கண்ண முடிக்க சொல்லுவோம். மெக்கானிக் சைடும் சரி, என்ன மாதிரியான கிரியேட்டரும் சொல்லுவோம், உங்களுக்கு ரெனால் குவிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹுண்டாயில பாத்தீங்கன்னா சில கார்கள் இருக்கு, மாருதி சுசுகில சில கார்கள் இருக்கு. ஆனா எல்லா விதமான ஃபியூச்சர்ஸும் ஓரளவுக்கு அஃபோர்டபுளா, காருமே கொஞ்சம் பெரிய காரா இருக்குன்னா ரெனால் குவிட்டு தான் இன்னைக்கு இருக்க டாப் சேல்ல. ரெனால் குவிட்ல இந்த வண்டி பாத்தீங்கன்னா 2015 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க. 99,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. 1,00,000 கிலோமீட்டர் வந்துச்சு, இந்த 400 கிலோமீட்டர் தான் கம்மியா இருக்கு. வண்டியுடைய குவாலிட்டி பாத்தீங்கன்னா வந்து ஓட்டி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு மனசுக்கு பிடிக்கும். ஒரு ஸ்டாண்டர்ட் வேரியன்ட் தான். பவர் ஸ்டேரிங் வரும், ஏசி வந்துடும், மியூசிக் சிஸ்டம் வந்துடும், அவ்வளவுதான். டயர் பாருடைய குவாலிட்டி சூப்பரா இருக்குங்க. பட்ஜெட்டுக்குள்ள இருக்குங்க. 2015 2 ஓனர் முடியும். இதுக்கான பட்ஜெட் பாத்தீங்கன்னா 2.5 லட்சம் கோட் பண்றாங்க, 2,50,000 கோட் பண்றாங்க. இதுக்கும் லோக்கல் நம்பர் தான், இதுக்கும் பினான்ஸும் கிடைக்குங்க. உங்களுக்கு ஒரு 50,000 ரூபா இருந்துச்சுன்னா போதுங்க, மீதி நம்ம ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு வண்டி வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு 2.5 லட்சம் ரூபா பட்ஜெட்ல நீங்க தேர்றீங்கன்னா வந்து வண்டியை பாருங்க, குவாலிட்டியை செக் பண்ணி பாருங்க. நம்ம பேர்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2.5 லட்சம் சொல்றோம்னா ஏதாச்சும் ஒரு சின்ன நெகோசியல் பண்ணிக்கலாம். சில விஷயங்களை சில நேரங்கள்ல நம்ம வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன், இந்த மரத்தை காட்டுங்கண்ணே. இந்த மரத்துல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ எடுக்கல, ஒரு கொய்யாப்பழம் இருந்துச்சு. அப்புறம் புடுங்கி திங்கலாம் அப்படின்னு நினைச்சா, இன்னொரு வரைக்கும் புடுங்கி திங்க முடியல. அதுக்கப்புறம் கொய்யாப்பழமே கிடைக்கல. அது மாதிரி இந்த வண்டி எனக்கு சரி, வேற வண்டி நம்ம பாத்துக்கலாம், நம்ம வெயிட் பண்ணுவோம்னு நினைப்போம். கண்டிப்பா அதுக்கப்புறம் அந்த மாதிரியான ஒரு நல்ல வண்டி கிடைக்காது. இந்த வண்டியை ட்ரை பண்ணி பாருங்க. பட்ஜெட்டுக்குள்ள உள்ள கார் தான். என்ன மாதிரியான ஆட்கள்ல நான் யோசிக்காம எடுப்பேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு வந்து பாருங்க. கும்பகோணம் திருநாகேஸ்வரத்துல கேசவன் காசுல இருக்க வண்டி வந்து ஓட்டி பாருங்க, மனசுக்கு பிடிக்கும். வாங்க நம்ம அடுத்த கார் போலாம். ஒரு சைலோ 7 சீட்டட், சாரி 8 சீட்டட் நல்ல ஒரு கார் எப்படி இருக்குன்னு பாக்கணுமா? இந்த சைலோவை பாருங்க. ஒரு நெயில் கிராச்சஸ் இல்ல, அதே மாதிரி உள்ள இன்டீரியர்லாம் அப்படியே ஒரிஜினலா இருக்குங்க. நானே இந்த மாதிரி சைலோலாம் ஒரு நல்ல குவாலிட்டியான கார் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறம் தாங்க தெரியுது. சூப்பரா இருக்குங்க. 2017 சிங்கிள் ஓனர் காரு, வெறும் 48,000 கிலோமீட்டர், முழுக்க முழுக்க கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு கார். இது இல்லாம இந்த காருடைய குவாலிட்டி நீங்க பாருங்க. இது வந்து H8ங்க. இதுல க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் வந்துடும். சீட் கவர்ஸ் உடைய குவாலிட்டி எல்லாம் பாருங்க, அப்படியே ஒரிஜினலா இருக்கு. அதே மாதிரி 4 விண்டோ பவர் விண்டோ சென்ட்ரலா இருக்கு. கம்பெனி ஆடியோ சிஸ்டம் வந்துருங்க. அது இல்லாம உங்களுக்கு ரூபிஎஸ்சி வந்துருது. ரூபிஎஸ்சில ரீடிங் லேம்பை மட்டும் நீங்க பாருங்களேன், எவ்வளவு யூனிக்கா அந்த பட்டன்ஸ்ல எல்லாம் எந்த ஒரு அந்த சொல்லுவோம்ல, அந்த வருஷத்துக்கு தகுந்த மாதிரியான தேய்மானம் ஒண்ணு சொல்லுவோம். அப்போ வெயில் படாமே இந்த கார் இருந்திருக்கு. ஏன்னா வெயில் படிச்சனால அந்த பட்டன்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி அப்படியே வந்து புகஞ்ச மாதிரி இருக்கும். ரொம்ப குவாலிட்டியா இருக்குங்க. சைலோவே பொதுவா அந்த கைப்பிடி எல்லாம் வந்து ஒரு டார்க் அடிச்சிடும். ரப்பர்ல இருக்கிறதுனால இதுல ரொம்ப தெளிவா இன்டீரியர் எக்ஸ்டீரியர் நீங்க பாத்துக்கிட்டே இருப்பீங்க. அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. உங்களுக்கு பேக் வைஃபர், டிஃபாக் லைன் இதெல்லாம் வந்துரு. பேக் டோர்லையும் பாத்தீங்கன்னா அந்த பேஜிங் முதற்கொண்டு எல்லாமே தெளிவா இருக்கு. இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க. இருந்தாலும் இந்த ஒரு குவாலிட்டியான சைலோ தேடுறீங்க அப்படின்னா, ரெடி பேமெண்டா வச்சிருக்கேன், எனக்கு சைலோ தான் வேணும், ஆனா குவாலிட்டியா தான் வேணும்னா நீங்க கண்ணை முடிக்கிட்டு இந்த வண்டியை பாருங்க. நம்ம சொன்ன மாதிரி அதுல மாறாம இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த வண்டிக்கு 8,60,000 பிரைஸ் ஸ்கோர் பண்றாங்க. கும்பகோணம் திருநாகேஸ்வரம் கேசவன் காசுல இருக்கு. வண்டி வந்து பாருங்க, நம்ம பேர்லாம் யூஸ் பண்ணுங்க. பெஸ்டா நீங்க அதாவது வந்து கார் காசு கொடுத்துட்டோம், ஒரு கார் எடுத்துட்டோம், ஐயா இதுல இவ்வளவு மைனஸ் இருக்கு, அதுல அவ்வளவு மைனஸ் இருக்கு அப்படிங்கிற எந்த ஒரு இது தாட்டே உங்களுக்கு வராது. ஒரு குவாலிட்டியான காரை எடுத்த திருப்தி தான் இருக்கும். நம்ம பேரையும் யூஸ் பண்ணிக்கோங்க. 8,60,000 கோட் பண்றாங்க. இதுக்கு ஃபைனான்ஸ் நீங்க போனீங்கன்னா ஒரு 5 லட்சம் ரூபா வரைக்கும் ட்ரை பண்ணலாம். இந்த வண்டி நீங்க எடுத்துக்கொண்டு எதுவுமே மாத்த தேவையில்லைங்க. டயர் பேண்ட் முதற்கொண்டு நல்லா இருக்குங்க.
ஒரு சிங்கிள் ஓனர் கார் கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. வாங்க நம்ம அடுத்த கார் போலாம். வென்யூ எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேன்சியா கேக்குறீங்க. நிறைய பேர் ஃபேமிலியில உள்ளவங்க பாத்தீங்கன்னா சிங்கிள் ஹேண்டுக்கும் நல்லா இருக்கணும், ஃபேமிலியில உள்ளவங்களை கூட்டிட்டு போகணும் அப்படின்னு நினைச்சாலே இந்த மாதிரியான காம்பாக்ட் எஸ்யூவி செக்மெண்ட்ல இந்த மாதிரியான வென்யூ நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. நான் தமிழ்நாடு ஃபுல்லா பயணிக்கிறேன்ல, நிறைய வீட்டுல பாத்தீங்கன்னா இந்த வென்யூ ஒன்று நிற்கும். ஒரு பெரிய கார் 7 சீட்ல வச்சிருப்பாங்க. செடான் வாங்குறதோட இப்பெல்லாம் காம்பாக்ட் எஸ்யூவி தான் நிறைய வாங்குறாங்க. இந்த வென்யூ பாத்தீங்கன்னா உங்களுக்கு 222 ஒரு ஃபேன்சி நம்பரோட 2022 மாடலுங்க. 2 ஓனர் கண்டிஷன் ஆகி போச்சு. ஆனா பாத்தீங்கன்னா உங்களுக்கு லோ கிலோமீட்டர் தாங்க, 77,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. ஹுண்டாய் வென்யூ 2022 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு, 70,000 கிலோமீட்டர் இருக்கு. இது எம்டிஎஸ் அப்படிங்கிற ஒரு வேரியண்ட்டுங்க, மேனுவல் எஸ் வேரியண்ட். இதுல உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் வந்துருதுங்க, 5 ஸ்பீட் மேனுவல் கியர் வந்துருது, உங்களுக்கு ரியர் ஏசி வண்டி வந்துருங்க. அதே மாதிரி ரியர்ல வந்து டீபாக் லைன் வருது, ரூப் ரயில், இந்த மாதிரியான டிசைன்ஸ் எல்லாம் பாருங்க. டயர் பாயிண்ட்டுமே ஒரு குவாலிட்டியா இருக்குங்க. இதுல ப்ரொஜெக்ட் ஹெட்லாம்ப் இந்த விஷயங்கள்லாம் வந்துடும். 4 விண்டோ, பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் இதெல்லாம் வந்துருங்க. இந்த வண்டிக்கு 1 இயருக்கு இன்சூரன்ஸ் கரண்ட்லயும் இருக்குங்க. நம்ம கும்பகோணம் திருநாகேஸ்வரத்துல கேசவன் காசுல வந்து பார்க்கணும். எக்ஸ்டீரியர் குவாலிட்டியா இருக்கு. அதுக்கான பிரைஸ் என்னன்னா 6,50,000 கோட் பண்றோம். உங்களுடைய பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல ஒரு 80% வரைக்கும் லோன் அரேஞ்ச் பண்ணலாங்க. ஏன்னா உங்களுக்கு 2 ஓனர் அப்படிங்கிறனால உங்களுக்கு ஃபுல் லோன் பண்ண முடியாது. மாடல் கம்மி தான், ஆனா 2 ஓனர் ஆயிப்போச்சு, அதனால ஃபுல் லோன் பண்ண முடியாது. 80% பண்ணலாம். 80%னா உங்களுக்கு 650னா கிட்டத்தட்ட நீங்க வந்து ஒரு 2 லட்சம் ரூபா இருந்துச்சுன்னா இந்த வண்டியை மேக்ஸிமம் உங்க பேர்ல ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம். ரெடி பேமெண்டா இருந்தாலும் வாங்க, நம்ம பேரெல்லாம் யூஸ் பண்ணிக்க, கண்டிப்பா ஒரு பெஸ்ட் ரேட்டுக்கு குறைச்சி எடுத்துக்கலாம். வாங்க நம்ம அடுத்த கார் பார்க்கலாம். செடான்ல மைலேஜ் பக்காவா கிடைக்கணும் தம்பி, எனக்கு ஒரு வண்டி சொல்லு அப்படின்னா மெக்கானிக் சைடும் சரி, நம்மள மாதிரியான டீலர் சைடும் சரி, ஹோண்டா அமேஸ ஒரு பெஸ்ட் சாய்ஸா சொல்லுவாங்க. ஒரு பட்ஜெட்டுக்குள்ள இப்போ மாருதி சுசுகில டிசைர் பாத்தீங்கன்னா எவ்வளவுக்கு மார்க்கெட்ல வந்து ஒரு வாண்டடா இருக்கோ, அதே மாதிரி அமேஸ் வந்து மைலேஜுக்கும் சரி ஒரு ஸ்விஃப்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கும். இது வந்து டீசல் வேரியண்ட்டுங்க, நம்மளுக்கு 20 கொடுத்தாலே பெஸ்ட். இது வந்து 24 வரைக்கும் கொடுக்குங்க. நல்ல உங்களுக்கு ஹைவே டிராவல்ஸ்லாம் ஒரு நல்ல ஒரு 80 to 90 அந்த ரேஞ்சில் நீங்க வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னா ஒரு 23, 24 வரைக்கும் எடுக்கக்கூடிய ஆள்லாம் இருக்கு. நம்மளுக்கு 20 கொடுத்தாலே பெஸ்ட். இன்னைக்கு இருக்க பெட்ரோல் விலைவாசிக்கு பெட்ரோல் எவ்வளவு கொடுக்குன்னு பெட்ரோல் வண்டி வச்சிருக்கவங்க தெரியும். டீசல் 2015 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க. 140 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. ஒரு ஃபேன்சி நம்பரோட 6006. இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் தான் பார்த்துருப்பீங்க. இது வந்து எஸ் வேரியண்ட்டுங்க. எஸ் வேரியண்ட்ல உங்களுக்கு 4 விண்டோ, பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் வந்துடும், இன்ஃபில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துருங்க. ஆடியோ சிஸ்டம் 5 ஸ்பீட் மேனுவல் டீசல் வேரியண்ட்டுங்க. உங்களுக்கு டயர் பேண்ட்லாம் ஆவரேஜா இருக்கும், நல்லா இருக்கும். வண்டியுடைய குவாலிட்டி நேரில் வந்து ஓட்டி பாருங்க. கும்பகோணம் திருநாகேஸ்வரத்துல இருக்குங்க. இந்த வண்டிக்கான பிரைஸ் பாத்தீங்கன்னா 4,50,000 கோர் பண்றாங்க. இதுக்கு பினான்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 2.5 லட்சத்துல இருந்து ஒரு 3 லட்சம் ரூபா வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னொன்னு, இந்த மாதிரியான பட்ஜெட் கார்கள்லாம் பாத்தீங்கன்னா ரெடி பேமெண்டா வர்றது தான் உங்களுக்கு லாபகரமா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு வருஷம் ஆயிருச்சுல, கிட்டத்தட்ட இன்னைக்கு 2026. இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எனக்கு ஒரு நல்ல கார் ஒரு 5 வருஷத்துக்கு 6 வருஷத்துக்கு மேல எனக்கு நல்ல யூஸா இருக்கணும், நிறைய வண்டியுடைய தேவை இருக்கு அப்படின்னா இந்த வண்டியை கண்டிப்பா கன்சிடர் பண்ணி பாருங்க. நேரடியாக விசிட் பண்ணி பாருங்க. ரெடி பேமெண்டா இருந்தாலும் சரி, ஃபைனான்ஸ் பண்ணாம இருந்தாலும் சரி, நம்ம பேர்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா ஒரு பெஸ்ட் ரேட்டுக்கு நம்ம கும்பகோணம் திருநாகேஸ்வரத்துல இந்த கார் உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த வீடியோல முழுசா நீங்க ஒரு 4 கார் பார்த்துருப்பீங்க. இன்னமுமே பாத்தீங்கன்னா பொலேரோ இருக்கு, இனோவா இருக்கு. லோ பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா டாடா நானோ வெறும் 95,000த்துல ஏசியோட ஒரு குவாலிட்டியான ஒரு நானோ இருக்குங்க. ஸ்பார்க் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1,50,000 ஒரு ஸ்பார்க் இருக்கு. இந்த மாதிரியான பட்ஜெட் கார்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க வந்து ஒரு சின்ன கார் எனக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் பெஸ்டா இருக்கும். அதுவும் இல்லாம ஒரு எர்டிகா எடுத்திருக்காங்க 2013 மாடலு. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதுவும் டீசல் தான், கான்டாக்ட் பண்ணிக்கோங்க, கால் பண்ணி கேட்டுக்கோங்க. போட்டோஸ் இல்ல. திருநாகேஸ்வரம் கார்ஸ்ல நீங்க ஒரு கார் பார்க்க போறோம் வர்றீங்க அப்படின்னா எந்த கார் பார்க்க போறீங்களோ அது கன்ஃபார்மா இருக்கான்னு கேட்டுக்கிட்டு வாங்க. இல்ல ரேண்டமா தான் நாங்க பார்க்க போறோம், சும்மா ஒரு விசிட் பண்ண போறோம்னா நீங்க தாராளமா நேர்ல வந்து பார்க்கலாம். இல்ல ஒரு பர்டிகுலர் காருக்கு தான் வரப்போறோம்னா அந்த கார் இருக்கா அப்படிங்கறத கேட்டுக்கங்க. நம்ம அண்ணன் தான் கேமராமேனு, உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுப்பாரு. அவர் நம்பர் தான் டிஸ்பிளே பண்ணிருப்பேன். நீங்க எதா இருந்தாலும் எப்ப இருந்தாலும் கேட்டுக்கங்க. அதுக்காண்டி நைட்டு 10 மணிக்கு மேலாம் கூப்பிடாம காலையில 8 மணில இருந்து சாயந்தரம் ஒரு 8 மணி வரைக்கும் நீங்க கண்டிப்பா அவரை பயன்படுத்திக்கலாம். இங்க வந்து ரெகுலரா வீடியோ போடுறதுக்காக மட்டும் கிடையாதுங்க, ரெகுலரா வீடியோ போறதுக்கும் ஒரு சில ரீசன்கள் இருக்குங்க. அவங்க எந்த அளவுக்கு நம்மள்ட்ட பழகுறாங்களோ அந்த அளவுக்கு தான் நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்க முடியும். எல்லாருமே கார் வியாபாரம் பண்ணுவாங்க, ஆனா நல்ல ஒரு இடத்துல ஒரு நல்ல சர்வீஸா பண்றதுக்கு ஒரு சில ஆட்களால தான் முடியும். அந்த ஒரு நல்ல சர்வீஸ்ல நம்ம கும்பகோணம் திருநாகேஸ்வரத்துல கேசவன் கார்ஸ் எனக்கு ஒரு பெஸ்டான ஷோரூம். நானும் தொடர்ந்து சப்போர்ட் பண்றேன். அவங்களும் நமக்கு நிறைய சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க, நல்ல கார்களை கொடுக்குறாங்க, நிறைய சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இன்சூரன்ஸ்ல இருந்து உங்களுக்கு நேம் டிரான்ஸ்ஃபர்ல இருந்து எல்லாமே நிறைய சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அதனால இந்த மாதிரியான சூழல்லாம் அமையும் போது உங்களுக்கு ஒரு நல்ல காரை கொண்டாந்து சேர்க்கறதுக்கு நானும் முயற்சி எடுக்கிறேன். ஓகேங்க, இந்த வீடியோல உள்ள கார்கள்லாம் தேவைப்படுச்சுன்னா கான்டாக்ட் பண்ணிட்டு நேரில் விசிட் பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். இந்த வீடியோக்கு எப்போ ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய சிநேகிதத்துக்கு என்கரேஜ் பண்ணுங்க.